மேம். ஸோ நான் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு உங்கள் வாய்ஸ் கேட்குறதுக்கே வந்துட்டு ஆசமாக இருந்துச்சு. நீங்கள் அப்படியே பாடிட்டு போனீங்கன்னா நாங்கள் மாட்டோம். ஸோ கொஞ்சம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களை அனுப்பலாம்னு இருக்கோம். ஸோ பாடினோன்னா மைக்கை வச்சுட்டுலாம் போகக்கூடாது. ஸோ யா மேம். ஸோ லெட் மீ வெல்கம் திரு டு த ஸ்டேஜ் சார். யா ஆக்சுவலி சமயா தேவி வந்து ஒரு எவ்வளோ ஒரு இந்த 11 இயர்ஸில் ஒரு 9 இயர்ஸ்க்கு மேலே பார்ட்டிசிபென்ட்ஸாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிரேட்ஃபுல். ஸோ எவ்வளோ பாட்டு என்னோட சேனல்லே எவ்வளோ பாட்டு பாடியிருப்பாங்கன்னு தெரியாது. மோர் தென் 2500 என் சேனல்லே பாடியிருப்பாங்க. ஸோ அப்போ எவ்வளோ பாட்டு இவங்க ஓவராலாக பாடியிருக்காங்கன்றது தெரில. எந்த ஷோ வச்சாலும் அடுத்து பாடணும், அடுத்து இது பண்ணணும், ஸோ அப்படின்னு எப்பயுமே பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன். இன்னைக்கு வந்து ஒரு பாட்டு 2 பாட்டு நீங்க கேட்கும் போதே நிறைய பேர் 3வது பாட்டு பாட சொன்னாலே யோசிக்கிறாங்க. பட் இவங்க காம்படிஷன்ல வின் பண்ணும்போது 100 பாட்டு பாடி காம்படிஷன்ல வின் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வி ஹேட் அ டிஃபிகல்ட் லெவல்ஸ் ஓவர் தேர் கோவிட்ல எல்லாம். ஸோ கபிலன் சாரோட இது வச்சிருந்தோம். ஸோ அவரோட பாட்டு யார் அதிகமாக பாடுறாங்க அப்படின்னு ஒரு காம்படிஷன். அந்த 100 மேலே பாட்டு பாடி ஷிகாஸ் அத்தனை பாட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிற இதே பெரிய விஷயம். அதை அட்டம் பண்ணி அதை பாடி அதை அனுப்பி ஒரு காம்படிஷன்ல வின் பண்றதுங்க வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அன்னைக்கு நான் என்ன ஆஸ்பிரேஷன்ல பார்த்தனோ இன்னைக்கும் அதே ஆஸ்பிரேஷன்ல எனக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, நான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு இன்னைக்கும் இங்க வந்து நிற்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களை மாதிரியான பர்சன்ஸ்லாம் சப்போர்ட் பண்றதுனால தான் எங்களை மாதிரியான ஆட்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. First of all, thank you for the opportunity because I am here at 2019 itself. I am so much grateful to be here. Thank you so much. Thank you. கிட்ட வச்சுட்டு செங்கல்பட்டுல இருந்து இங்க வர முடியாது. ஸோ அதனால தான் நிறைய இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. பட் அப்ப கூட ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒகேஷன் தான் நான் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்றாங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட இந்த ஹால்குள்ள இருக்க கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட் தான் வந்து சமயாதேவி நமக்கு இப்ப. ஸோ சமயாதேவி, ஸோ அவங்கள ஹானர் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம். ஸோ டெடிகேட்டட் சிங்கர் ஆஃப் தி டெக்கேட். ஸோ இவர் வந்துட்டு 11 இயர்ஸாக வந்து நம்ம இசையோட 11 இயர்ஸை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த 11 இயர்ஸில் டெடிகேட்டட் சிங்கர் ஆஃப் த டெக்கேட் ஆல்மோஸ்ட் 1 இயர் தான் கம்மி. ஸோ வந்துட்டு 10 இயர்ஸாக வந்து யூ ஆர் பீங் ஸோ டெடிகேட்டட் டு வாட் யூ லவ் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம் வந்து காமிக்குது. ஸோ டு பிரசன்ட் திஸ் அலாங் வித் திரு, ஐ வெல்கம் ஜெயஸ்ரீ மேம் டு த ஸ்டேஜ். வெல்கம் மேம். ஓகே, ஸோ ஆன் த அதர் நோட் நம்ம வந்து இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போதான் சொன்னாரு நம்ம சமயா மேமோட ஃபேமிலி இங்கே இருக்காங்களாம். ஸோ வி ஷால் ஹாவ் ஆல்சோ தெம். மேம், வெல்கம் டு த ஸ்டேஜ். ஃபேமிலி கொஞ்சம் இங்கே வந்தீங்கன்னா தம்பி வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால ஸோ நான் வந்து என் சோர்ல விட்டுருக்கேன், நான் இங்கே ஜாலியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் பின்னாடி ஜாலியாக இருக்கான். தம்பி இங்கே வந்தீங்க நானும் கொஞ்ச நேரம் விளையாடலாம், அம்மா பிஸியாக இருக்கிற வரைக்கும். ஸோ மேம், yeah, welcome ma'am. Welcome sir. எத்தனை பேருக்கு வந்து இப்ப நடுவில் ஒரு குட்டியா ஒரு விஷயம் ஒரு சின்ன வாய்ஸ்ல காது கேட்டுச்சு எல்லாருக்கும்? அம்மா எனக்கு தாமா. ஸோ நம்ம அம்மாக்கள் கிட்ட இருக்கிற எல்லாமே நமக்காக தான். இது வந்து நான் வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லலாம். நம்ம